ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. தக்காளி பூக்கள் நிறைய பூக்குது, ஆனால் பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா பார்ட் 1 வீடியோவை பார்த்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. தக்காளிக்கு தேமோர் கரைசல் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமும் புளிச்ச மோரெல்லாம் கொடுத்தும் கூட அதில் பூக்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க பிஞ்சுகளை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஹேண்ட் செயற்கையாக பாலினேஷன் கொடுக்கணுங்க. அது எப்படி அப்படின்னா சாதாரணமாக எல்லா செடிகள்லையும் பண்ணுற மாதிரி இந்த தக்காளி செடிக்கு நம்ம பண்ண வேண்டாங்க. ஒரு பூவை எடுத்து இன்னொரு பூவில் நம்ம வச்சு அதை நம்ம லைட்டாக பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த தக்காளி செடிகளுக்கான பாலினேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் இது பூத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாலினேஷன் நம்ம பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா லைட்டாக இவ்வளோதாங்க, இதுதாங்க இதனுடைய பாலினேஷன் மெத்தடு. ஹேண்ட் பாலினேஷன் தக்காளிக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். டெய்லி வரும்போதெல்லாம் ஒரு காலையிலையோ மத்தியானமோ நைட்டு எந்த டைமுக்கு நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக பூத்திருக்க செடிகள், அது காயெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம்லாம் நம்ம தேவையில்லை, இந்த மாதிரி பூத்திருக்க செடிகளை லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது தாங்க நம்ம தக்காளி செடிக்கு கொடுக்கக்கூடிய ஹேண்ட் பாலினேஷன். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறிடுவாங்க. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 to 3 days நீங்கள் பண்ணின உடனேயே லைட்டாக ஒரு காய் 2 காய் பிஞ்சு பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்லாவே அவங்க பாலினேட் ஆகி நிறைய காய்களும் பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பெரிய காய்களாக வரணும், நல்ல காய்கள் எல்லாம் பருத்து பெருசாக நிறைய காய்கள் வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தொழு உரம் மட்டும்தான் இதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். தொழு உரம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு விடுங்க. பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் தொழு உரம் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ பொங்கல் டைமாக இருக்கிறனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சுண்ணாம்பு அப்படியே கரைச்சி நிறைய பேர் விடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி விடாதீங்க. கொஞ்சம் கூடிச்சு அப்படின்னாக்கா அது செடி செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கல் சுண்ணாம்பு இருக்குது இல்லையா, அதை நல்லா முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற போட்டு மறுநாள் அதை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை 2 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா போதுங்க. மண்ணுக்கு அழகாக பெரிய பெரிய தக்காளிகள் வருவாங்க. நாங்கள்லாம் இப்போ சுண்ணாம்பே பயன்படுத்துறது இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது சொல்கிறது எனக்கு காதில் விழுதுங்க. நானுமே நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சேன். பட் எங்கேயுமே இப்போல்லாம் சுண்ணாம்பு கல்லெல்லாம் வாங்கி பயன்படுத்துறதில்ல, சுண்ணாம்பு பொடியை வாங்கி கலக்கி தான் அடிக்கிறாங்க. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கி தயார் பண்ணி அந்த மேலே தெளிஞ்சிருக்கிற தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த தண்ணியை எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்ம 2 ml தான் பயன்படுத்த போகிறோம். அப்படிங்கிறப்ப வருஷம் முழுக்க நம்ம அதை வச்சுருந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூக்கள் பிஞ்சுகளாக மாறுவாங்க, பிஞ்சுகள் நிறையா மாறுவாங்க, நிறைய இருக்கிறது பெருசாக மாறுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஏன் நான் பார்ட் 2 போட்டுட்டேன் அப்படின்னாக்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்பே எனக்கு கொஞ்சம் அவசர வேலை வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த இதை அப்படியே ஒரு ஃப்ளோவாக முடிச்சுட்டு, ஸோ செகண்ட் பார்ட்டில் இந்த இதை நம்ம சொல்லி முடிச்சுடுவோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடுத்த வீடியோவும் போடுறதுக்கு நான் வந்துட்டேன் ஓடோடி. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் என்ன சந்தேகம் கேட்டாலும் முதல்ல உங்களுக்கான வீடியோவை போட்டுட்டு தாங்க நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். ஏன்னா உங்கள் சந்தேகங்களை தீர்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும் இல்லையா. ஸோ அதில் நான் ரொம்பவே கவனமாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய லைக்கு ஒவ்வொன்றுமே என்னையை நான் என்னையை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதோ பிடிக்கலையோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள்
பேட் கமெண்ட் போட்டாலும் நல்ல கமெண்ட் போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து என்னை வாட்ச் பண்ணுறதுனால நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தங்க தாங்க. ஸோ நீங்கள் பேட் கமெண்ட் போட்டதுனால நீங்கள் எனக்கு பிடிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. உங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.